இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. நிறைகுறையோடு பிறரையும் ஏற்று நிறை மகிழ்வை வாழ்வில் உயர்த்திடவே. நிறைகுறையோடு பிறரையும் ஏற்று நிறை மகிழ்வை வாழ்வில் உயர்த்திடவே. இயேசுவின் வழியில் நற்செய்ய பணியில் இணைந்திருந்து நாங்கள் செயல்படவே. இயேசுவின் வழியில் நற்செய்ய பணியில் இணைந்திருந்து நாங்கள் செயல்படவே. இறை சமூகமாய் நாங்கள் வாழவே இறைவா இறைவா உந்தன் அருள் புரிவாயே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாருக்கும் போதித்து திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, திரு அவையானது என்று புனித மத்தேயு என்ற திருத்தூதரை நற்செய்தியாளரை நமக்கு நினைவுபடுத்துகிறது, விழாவாக கொண்டாடினர். தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் பிழைகள் செய்திருந்தாலும் ஒரு வகையான தாழ்வு மனத்திலே வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரே சிவரை வாயென்று அழைத்தவுடன் அனைத்தையும் இழந்துவிட்டு இயேசுவை பின்சென்று இயேசுவுக்காகவே தன்னை வாழ்வாக்கியவர் என்ற வரலாற்று உண்மையின் அடிப்படையில் நாமும் இவரை போல ஓரளவேனும் இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்கின்ற வகையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வருகின்ற அழைப்பு இன்றைய வழிபாடு. இன்றைய திருப்பலியானது தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அருளானந்த் அவர்களுக்கு நன்றி பலியாக கொடுக்கப்படுகிறது. இவருக்கு தேவையான அக மகிழ்வும் அமைதியும் ஆனந்தமும் இவர் விரும்பி தேடுகிற நல வாழ்வு கடவுளிடமிருந்து கிடைக்கப்பட வேண்டும் என்று இவருக்காக கொண்டாடுவோம். 12 ஆண்டுகளாக நினைவிலே வாழ்கின்ற மார்டின் என்ற சகோதரருக்காகவும் நினைவில் வாழ்கின்ற பிரான்சிஸ் ஜூடு கிளாரன்ஸ் என்பவருக்காகவும் 15 ஆண்டுகளாக நினைவில் வாழ்கின்ற மைக்கேல் நீசன் என்ற சகோதரருக்காகவும் மற்றும் நினைவில் வாழ்கின்ற கிளைமன் ஜோசப் என்ற சகோதரருக்காகவும் இந்த பலியை நினைவு பலியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். இவருடைய வாழ்வுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இவர்கள் மனிதத்தன்மை செய்து கொண்ட அனைத்து குற்றங்களையும் குறைகளையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு நிர்மூலமாக்கி இவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை விண்ணகத்தில் தர வேண்டும் என்று இவர்களுக்காக கொண்டாடுவோம். இந்த பலியை தனி விதமாக கொண்டாட நமது குறைகளை ஏற்போம். இறையிறக்கத்திற்காக கொண்டாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நமது குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வரை கண்டவோரான மத்தியுவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரைகளால் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உண்மையை உறுதியாக பற்றிக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறைவிடத்தை கட்டியெழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கேட்டு கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லா மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்கும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்துவராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாக இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவே பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைப்போம். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரைப்பாடு. படைகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வழி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தி அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தியில் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 9 இறைச்சொற்பொருள்கள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி கட்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி கட்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவம் தேவை, வரியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதி 2 உண்மைகளை சொல்கிறது. ஒன்று, நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம் நோயற்ற சமுதாயம் அல்ல, நோயாளித்தனமான சமுதாயம். எனவே இந்த சமுதாயத்தை நலமாக்கக்கூடிய பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய அழைப்பாக இன்றைக்கு பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாளர்கள் அல்ல, மாறாக பாவிகள் தான். எனவேதான் நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளை அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை தாங்கிக் கொண்டார். அதனுடையாக மீட்பை கொடுக்க வந்தார் என்று நான் நம்புகிறோம் என்று சொன்னார். நாமும் இந்த பாவிகளை வெறுக்காமல், பாவத்தை வெறுத்து பாவிகளை அரவணைக்கக்கூடிய சமுதாயத்தினை நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். அதற்காக பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்களும் நான் தூய நற்செய்தியாளர் மத்தேயுவை போல அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக நான் உணர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற விழா நாயகன் தூய மத்தேயு பெயருடைய அர்த்தமே இறைவனின் கொடை. இறைவனின் கொடை என்று சொன்னால் அது இறைவனுக்குத்தான் திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே அந்த இறைவன் எதை படித்தாரோ அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் உடனடியாகவே எப்படா அழைப்பார் போய்விடலாம் என்று சொல்வது போன்று இந்த மத்தேயு உடனடியாகவே இருந்த எல்லா ஆதாயத்தையும் விட்டுவிட்டு இயேசு என்ற ஒரு ஆதாயத்தை பெறுவதற்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்டவராக பார்க்கலாம். கபர்நாகம் பகுதியில் உள்ள கலிலேயாவில் தான் இந்த அல்பேயின் மகன் மத்தேயு சுங்கச்சாவடியில் அமர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருந்தார். எனவே சுங்கச்சாவடியில் இருக்கின்ற அதிகமான பேர் இந்த லஞ்சம், ஊழல், வசதி, பணம், பொருள் இவைகளுக்காக அனைத்து திரிவார்கள் என்பது மக்கள் அன்றைக்கு கண்கூடாக கண்டார்கள். எனவே இந்த மத்தியை மக்கள் நிகழ்ந்தார்கள். இதுதான் உண்மை. இவன் பொருளாசை பிடித்தவர், பதவி ஆசை பிடித்தவர், பண ஆசை பிடித்தவர் என்று இகழப்பட்ட மத்தியை எப்படி புகழப்பட்டார் என்று கேட்டார். இயேசு இவரை அழைத்தவுடன் ஒன்றுமே பார்க்காமல் அழைத்து விட்டுவிட்டு எழுந்து இயேசுவுக்கு பின்னால் சென்ற அந்த சமயத்தில் தான் இவர் பிரபலியமாகி இறைவனாலும் இயேசுவாலும் மக்களாலும்
புகழப்பட்டவர் என்பதை வரலாறு சொல்கிறார். 2 வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒன்று, இந்த மத்தேயை காணுகிற பொழுது இவர் இயேசுவோடு சார்ந்திருந்தார். இரண்டாவது, இயேசுவோடு சேர்ந்து இருந்தார். எதனால் உலகத்தில் நல்லதோ அதை ஆண்டவரே சொல்லுகின்ற பொழுது அது நற்செய்தி ஏற்றும்படி நற்செய்திக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். எனவே இயேசுதான் எல்லாம் எனக்கு, இயேசு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்ய வேண்டும். எனவே அங்கே ஆணவம் இல்லை, மாறாக தாழ்ச்சி என்ற மனம் நிலை ஓங்கியிருந்ததாக இவருடைய வரலாறு சொல்கிறது. வரி கட்டுகிற மக்களையும் பாவைகளையும் அன்றைய போதகர்கள் இன்றைக்கு பல போதகர்கள் எங்களை போன்று இந்த ஏழைகளை ஒடுக்கின்ற பணியில் இருக்கிறார்கள். அன்றைக்கு தான் இந்த வரி கட்டுகின்றவர்களையும் பாவைகளையும் போதகர்கள் ஒதுக்கிய வேளையிலே இந்த இயேசு மட்டும் இந்த மக்களை விலக்காமல் தன்னோடு இணைத்துக் கொண்டாலே இந்த ஒரு பாங்கு மத்தியக்கு பிடித்திருக்கிறது. எனவே இவர் வரி கண்டுவிட்டால் ஒரு பணியை செய்தால் இயேசு இவரை வாய்ப்பு அன்போடு அழைத்ததால் இவரும் எழுந்து உடனடியாக அது இயேசுவை சார்ந்தும் இயேசுவை சேர்ந்தும் இயேசு சொன்ன நற்செய்திக்காகவே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். எனவே எப்படி ஒருவர் இகழப்படுகின்றவர் புகழப்படலாம் என்று சொன்னால், தன்னில் இருக்கக்கூடிய இந்த வருமானம், பதவி, பணம், வசதி, ஆசை இவைகளை எல்லாம் வாழ்வில் தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டு எது முக்கியம்? இயேசு விரும்புகிற அந்த நீதி, சமத்துவம், மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு, ஒற்றுமை, மன்னிப்பு இவைகளுக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்கின்றவர்கள் இறைவனாலும் இயேசுவாலும் மக்களாலும் புகழப்படுவார்கள் என்பது உண்மை. எனவே இயேசுவோடு சேர்ந்து இயேசுவை சார்ந்து நாம் நற்செய்தியாளர்களாக மாறுவோம். இயேசு தரவிருக்கின்ற அனைத்து மகிழ்ச்சியும் நிறைவும் நமக்கு ஆதாயமே. ஆமென். அன்பு சகோதரமே, என்னுடையது உடையதுவான இந்த வழி காவலக்கும் தந்தைக்கு நான் வழி கொண்டாடுவோமாக. ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்தி இப்பதியில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித மத்தியில் விழாவை கொண்டாடும் நாங்கள் எமது வேண்டல்களையும் பரிபொருள்களையும் இடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் வளப்படுத்தி நம்பிக்கையில் உமது திருவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை கொண்டு உரிய செய்யலும்
என்றுள்ள ஆயரை உமது மந்தையில் கைவிட்டு விடாமல் புனித திருத்துதல் வழியாக எங்கள் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆழ்வதற்கு திருமகனின் 10 நாட்களாக மந்தையை வழிநடத்த முதன்மை ஆயர்களாக அவர்களை நியமித்தீர். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் படைந்து புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவன் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே விடையாகவே தூய்மைப்படுத்த உங்கள் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுபடமாக பாடுபடங்களும் அறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் வீரமிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மிக வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்துகிறோம். அப்பத்தையும் மீட்பளிக்கும் இடத்தை ஒப்புக்கு உடைக்கிறோம். திருமணிந்து ஊழியக்கூடிய தகுந்தவரையே எங்களை ஏற்றுக்கொண்டு நிறைவேவாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடுகளை தூயாலையாக வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையில் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவகையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்பதாயகசரை எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் முதல் அவை அன்பிலும் பணியிலும் நிறைவரச் செய்தவர்களும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூய்மடைகின்ற எங்களது பெற்றோர்களையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற திருவாளர்கள் மார்டின், பிரான்சிஸ் ஜூடு, கிளாரட், மைக்கேல் நேசன் மற்றும் கிளெமென்ட் ஜோசப் எனும் எங்களது அடியார்களையும் உறவினர்களையும் நினைவு கூர்ந்து இரக்கத்தோடு ஒரு திருவகோடியின் உயிர்த்தருளும். எங்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த நன்றி பலி செலுத்துகின்ற திருவாளர் அன்பாளன் அவர்கள் மீதும் ஒரு அருளை நிறைவாய் பொழிந்தருளும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியார், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற திருத்தூதர் மத்தேயு, எங்களது பாச பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசு, இவ்வுலகிலும் கொண்டுவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவர மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றித்து எல்லா புகழும் வாழ்க்கையும் உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை கொண்டாடுகின்றோம். இரக்கத்தின் துணையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றமுறைகளை பாராமல் மது திருவமை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதன் அமைதியையும் ஒற்றுமையான வாழ்வையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறை உரையின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறை பெருந்துக்களை பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், எனது ஆன்மா நலமடையும். இன்றும் என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே.
ஆண்டவரே புனிதமத்தையோ தமது இல்லத்தில் மீட்பரை இருக்கிறதாக மகிழ்ச்சியோடு வரவேற்றார். மீட்பு அழிக்கு வந்தால் மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்களும் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை மீட்பு கடைக்கு வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்னும் புத்துயம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. திருப்பதி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.